உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லிமிட்லெஸ் பவர் இருக்குது. அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கான சக்ஸஸ், மணி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், க்ரோத் எல்லாமே ஒரு மேக்னெட் மாதிரி உங்கள் சைடுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த பவர்ஃபுல் வே டு ரீப்ரோக்ராம் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ஏன் நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். நம்மளுடைய லைஃப்பில் 95% கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய ஆள் மனது தான். அதாவது நம்மளுடைய ஹேபிட், ஆக்ஷன், டிசிஷன், நம்மளோட கான்ஃபிடென்ஸ், ஃபியர் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய ஆள் மனது தான். ஸோ நம்மளுடைய ஆள் மனதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக தான் நமக்கான டிசைர் ரியாலிட்டியை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். நம்மளுடைய ஓல்டு பிலீஃப் தான் நம்மளுடைய கரண்ட் ரியாலிட்டி காரணமாக இருக்குது. அதாவது நம்ம வளர்ந்த விதம், நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் தான் நமக்கு ஒரு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய கரண்ட் ரியாலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் இதோட பெட்டரான ஒரு ரியாலிட்டியை நீங்கள் வாழணும்னு ஆசைப்படும் போது உங்களுக்கான பிலீஃப் சிஸ்டம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும். ஸோ அதை ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இன்னர் வேர்ல்ட் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய அவுட்டர் வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் அண்ட் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளுடைய லைஃபவே அட்ராக்ட் பண்ணுற ஒரு மேக்னெட் மாதிரி. ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பிலீஃப் சிஸ்டத்தோடு இருக்கும்போது நமக்கான மணி, க்ரோத், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எல்லா விஷயங்களுமே வந்து ஈஸியாக நம்மளால் அட்ராக்ட் பண்ணி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியும். ஸோ ரீப்ரோக்ராமிங் அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும் இல்லை, நம்ம நியூவாக ஒரு ஐடென்டிட்டி, அதாவது நம்மளே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு நான் தகுதியான நபரா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருப்போம். ஆனால் ஆஃப்டர் ரீப்ரோக்ராமிங்க்கு அப்புறம் ஐ எம் ஒர்த்தி, ஐ எம் டிசர்வ், ஐ எம் அ குட் அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு பாசிட்டிவான ஒரு செல்ஃப் பிலீஃப் வந்து இருக்கும். கிராட்டிடியூட், நன்றி எழுதக்கூடிய அந்த பழக்கம் தான் முதல் பயிற்சியே. ஸோ மேனிஃபெஸ்டேஷனுடைய ஃபவுண்டேஷனே பார்த்திங்கன்னா நன்றி எழுதக்கூடியது. ஸோ இது ஏன் அப்படின்னா, நம்ம நன்றி அப்படின்னு சொல்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அது வந்து ஒரு எனர்ஜி லெவல் சிக்னல் டு த யூனிவர்ஸ். ஸோ இப்போ நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நன்றி அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது இன்னும் நம்மளோட லைஃப்பில் இன்னும் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சுச்சுவேஷன்ஸை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட வைப்ரேஷனை இன்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே வந்து ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் டெய்லி. அண்ட் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் இது உதவும். ஏன் அப்படின்னா, இவ்வளோ டேஸ் நம்ம வந்து நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கும், நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்ற விஷயங்கள். பட் ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் டெய்லி, நம்மக்கிட்ட நம்மளோட லைஃப்பில் என்ன இருக்குது அப்படின்ற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிட்டிவ் திங்ஸை வந்து நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் கிராட்டிடியூடோட பெஸ்ட்டு பெனிஃபிட். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம எவ்ரிடே வந்து நன்றி எழுதக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். அஃபர்மேஷன்ஸ், இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டூல். ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான தாட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான சர்க்யூட்ஸ் இருக்கும். நார்மலாகவே நம்மளோட பிரெயினில் பார்த்திங்கன்னா ஒரு நியூரல் பாத்வே இருக்கும். ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சர்க்யூட்ஸ் இருக்கும், நெகட்டிவ்னும் போது ஒரு நெகட்டிவாக நமக்கு ஒரு சில பிலீஃப்ஸ் இருக்கும், அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஐம் நாட் குட் எனஃப், ஒரு இன்செக்யூர் தாட்ஸ், இல்லை நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு லோவான தாட்ஸ் இருக்கும்போது அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண நமக்கு ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் வேணும். ஸோ இதை வந்து ஒன் டே ஐம் அ குட், ஐம் ஒர்த்தி, ஐம் எனஃப் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ எவ்ரிடே ரிப்பீட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவான சென்டென்ஸ் லைக் ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு வாட் எவர் நீங்கள் ஒரு சிம்பிள் அஃபர்மேஷன்ஸும் க்ரியேட் பண்ணலாம், உங்களோட கோலுக்கான அஃபர்மேஷன்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் தான் உங்களோட அஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரீம் ஹோமை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களோட லைஃப்பில் நீங்கள் அந்த ஒரு ஹோமில் வந்து இருக்கிற மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஐ ஆம் லிவிங் மை ட்ரீம் ஹோம் அந்த மாதிரி. ஸோ ஐ வில் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்மளோட அஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் நம்மளோட அஃபர்மேஷன்ஸில் வந்து எமோஷன்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு தாட் மட்டும் இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் லிவிங் மை ட்ரீம் ஹோம் அப்படின்றத தாண்டி ஐ ஆம் ஹாப்பிலி லிவிங் மை ட்ரீம் ஹோம், ஐ ஆம் ஜாய்ஃபுல்லி எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் லிவிங் மை ட்ரீம் ஹோம், இந்த மாதிரி பாசிட்டிவான எமோஷன்ஸ் வந்து இன்னும் நம்மளோட மைண்டுக்கு வந்து அந்த ஒரு தாட்க்கு வந்து இன்னும் பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சென்டென்ஸில் வந்து எமோஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே.
அண்ட் ரிப்பிட்டேஷன் அப்படின்ற ஒரே விஷயம் மட்டும்தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன்ஸை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாகவே 21 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு 30 டேஸ் டு ஒரு 60 டேஸ் அப்படின்றது ஒரு மினிமமான நமக்கு ஒரு சேஞ்சஸ் நமக்கு கிடைக்கும். பட் கண்டினியூவாக நீங்கள் ஒரு 90 டேஸ் அந்த மாதிரி நீங்கள் இந்த அஃபர்மேஷன்ஸ் எவ்ரிடே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாகவே ஒரு பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக நம்மளுடைய பிரெயினில் வந்து ஒரு பாசிட்டிவ் சர்க்யூட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வென்எவர் நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஒரு காமாக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரிப்பீட் பண்ணலாம். இல்லை உங்களோட ஓன் வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணி அந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லியும் வந்து கேட்கலாம். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ரீப்ரோக்ராம் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். பட் இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா ப்ரெசன்டென்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய ரிப்பிட்டேஷனாக எவ்ரிடே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அது வந்து சேஞ்சஸ் கொடுக்கும். ஸ்கிரிப்டிங் இந்த ஸ்கிரிப்டிங் மூலமாக நம்மளோட கோல்ஸை வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு பர்டிகுலர் கோலை வந்து நம்ம டீட்டெயில்டாக ஸ்கிரிப்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் கோலவே நம்ம அதிக எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம புரிய வைக்கிற மாதிரி. ஸோ இது எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கிரிப்டிங்கில் வந்து என்ன கோலை நம்ம ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஒரு நல்ல ஜாபை வந்து ட்ரீம் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தேங்க்யூ அப்படின்ற கிராட்டிடியூடோடு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட லைஃப்பில் வாட் எவர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஆல்ரெடி நடந்துகிட்ருக்க மாதிரி. ஸோ அதனால் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து உங்களுடைய இதை நீங்கள் எழுதலாம். அண்ட் தென் எமோஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் போகிறீங்க அப்படின்னும்போது யூ ஃபீல் மோர் கிரேட்ஃபுல், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க, ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும்போது யூ ஃபீல் மோர் கிரேட்ஃபுல். ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸை வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்கிரிப்டிங்கில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஸ்கிரிப்டிங் வந்து நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஜாப்னும் போது இவ்வளோ தான் சேலரி அண்ட் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன்ற ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் மினிமம் எமோஷன்ஸோடையே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுற விதத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கான ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி எவ்ரிடே வந்து 21 டேஸ் நீங்கள் வந்து அதை எழுதலாம். ஸோ ஆஃப்டர் 21 டேஸ் ஜஸ்ட் லெட் இட் கோ. இந்த யூனிவர்ஸ் வந்து அதுக்கான எல்லா விஷயங்களுமே பார்க்கும். ஸோ இந்த பண்ணுற 21 டேஸில் வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து இந்த ஸ்கிரிப்டிங்கை வந்து எவ்ரிடே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். கோல் ஜேர்னலிங். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் அண்ட் கோல் ஜேர்னலிங் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ரைட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் கூட. பட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஸ்கிரிப்டிங் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல் எடுத்து அதை நம்ம டீட்டெயில்டாக ஸ்கிரிப்ட் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி அதுக்கான ஃபோக்கஸ் கொடுக்கறது. பட் கோல் ஜேர்னலிங் அப்படின்றது எவ்ரிடே நம்மளோட எவ்ரிடே இப்படி தான் இருக்கும் அண்ட் என்னுடைய எல்லா ஏரியாவுடைய கோல்ஸுமே வந்து நம்ம டெய்லி எழுதுறது தான் கோல் ஜேர்னலிங். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவ்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய எல்லா ஏரியாவுடைய கோல்ஸுமே நம்மளுடைய மைண்டுக்கு நம்ம ஃபெமிலியர் பண்ணும்போது நம்ம ஒன்ஸ் ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஹெல்த் மேலேயும் நம்ம கான்ஷியஸாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்மளுடைய கெரியர் வைஸும் நமக்கான ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய எல்லா ஏரியாஸ்லையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கோல் ஜேர்னலிங் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு ஒரு கிளாரிட்டி எப்போயுமே இருக்கும். வாட் எவர் என்னோட இந்த ஏரியாவில் நான் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற நமக்கு என்ன வேணும் அப்படின்ற இந்த கிளாரிட்டியும் வந்து இந்த ஜேர்னலிங் மூலமாக நமக்கு கிடைக்கும். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி எஃபெக்டிவ் வே. உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கோல் ஜேர்னலிங் வந்து எவ்ரிடே வந்து நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணலாம். விஷுவலைசேஷன். ஸோ இருக்கக்கூடிய மெத்தட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் விஷுவலைசேஷன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ட்ரீமை வந்து நம்மளோட கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி விஷுவலைஸ் பண்ணும்போது அதுக்கு நம்ம ரொம்பவே வந்து எமோஷன்ஸ் ரொம்பவே நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ண முடியும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது வந்து ரியாலிட்டி எது ட்ரீம் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய கோல் ஆல்ரெடி நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி விஷுவலைஸ் பண்ணும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஈஸியாகவே வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த விஷுவலைசேஷன் அப்படின்றது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு கோலை விஷுவலைஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதுதான் நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். அண்ட் எடுத்த உடனே நமக்கு இந்த
விஷுவலைசேஷன் வந்து ஈஸியாக வராது. ஸோ அதனால் நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கண்ணை மூடணுமே நமக்கு ரேண்டமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் எப்போயுமே வரும், இல்லை ரேண்டமான ஒரு தாட்ஸ் இருக்கும். ஸோ விஷுவலைஸ் அப்படின்னும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் கோலை வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு காமான ஒரு ஸ்டேட் இருக்கணும், ஒரு கிளியர் மைண்ட் இருக்கணும். அண்ட் ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷுவலைஸ் வந்து பண்ண முடியும். விஷன் போர்ட். ஸோ விஷன் போர்ட் அப்படின்றது ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி. அதாவது நம்மளுடைய எல்லா ஏரியாவுடைய கோல்ஸ்க்கான பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணி நம்ம எவ்ரிடே நம்மளோட ரூம் இல்லை நம்ம எவ்ரிடே நம்ம பார்க்குற ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து ஒட்டி வைக்கலாம். அண்ட் இந்த இதில் வந்து ரொம்ப எஃபெக்டிவான வே வந்து நம்மளோட ஃபோனுடைய வால்பேப்பரில் கூட வந்து கொலாஜ் பண்ணி நம்ம வந்து எவ்ரிடே பார்க்குற மாதிரி வைக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இப்போது பின்ட்ரெஸ்ட் அண்ட் கூகுள்ஸில் தான் நம்ம பிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அந்த கோலுக்கான நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த காருக்கான நிறைய பிக்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் ஒரு சில கார் நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் உண்மையாகவே அந்த காரை வாங்கின ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு சம்திங் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வந்து இருக்கும். ஸோ பிக்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது ரொம்ப எஸ்தெட்டிக்காக இல்லாமல் உங்களோட எமோஷன்ஸோடு அது கனெக்ட் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு எமோஷன்ஸ் கொடுக்குற ஒரு பிக்சர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். விஷன் போர்டு அப்படின்றது நம்ம ஒரு இயரோடைய ஸ்டார்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணக்கூட அந்த இயர் எண்ட் வரைக்கும் ரேண்டமாக நமக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கான ஸ்டெப்ஸும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வே வந்து விஷன்ஸ் போர்ட் க்ரியேட் பண்ணுறது. இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே இதை நம்ம ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக நமக்கான ரொட்டீன் க்ரியேட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட எல்லா கோல்ஸுமே அச்சீவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அலைன்டு ஆக்ஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் சோல்ஃபுல் லிவிங் நோட்ஸ்.